வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள், எத்தனை பேருக்கு தெரியும்? மதீனாவில் எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்கள், யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வினுடைய இந்த தீனை இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்க. என்னுடைய ரப் அல்லாஹ் நாவினால் சொல்லுகிறோம், என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலாக மதிக்க பழகி இருக்கிறோம். எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன் ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவா இஸ்லாம்? இதுவா ஈமான்? இதற்குத்தான் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானா? இந்த 650 கோடி மக்களில் நேர்வழியை தேடி, சாந்தி சமாதானமான ஒரு வாழ்வை தேடி, ஒரு சாந்தியான ஒரு மார்க்கத்தை தேடி மனிதன் இன்றைக்கு எங்கெல்லாமோ அலைகிறான். ஆனால் சட்டை காலரில் அழுக்குப்படியாமல் கூட நமக்கு இலகுவாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்தான். இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றி கடன் என்ன? இந்த மார்க்கம் நம்முடைய கையில் இவ்வளவு இலகுவாக கிடைக்க பாடுபட்டவருடைய சரித்திரம் தெரியுமா நமக்கு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட நபிமார்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவத்தை, ஈமானுடைய மக்களை இந்த பூமியில் உருவாக்குவதற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டும் என்ற நபிமார்கள் பூமியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை ஏற்ற மக்கள், தூதரை பின்பற்றிய மக்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய சரித்திரம் இன்றைக்கும் கூட பாதுகாக்கப்பட்ட வரலாறாக பல பயான்களிலே நாம் கேள்விப்படுகிறோமே. எதற்காக வேண்டி? எதற்காக வேண்டி? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஆண்களுடைய பட்டியல், பெண்களுடைய பட்டியல், சிறுவர்களுடைய பட்டியல் என்று இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உயிர் மூச்சு உடம்பில இருக்கிற வரை ஈமானோடு வாழ்ந்துதான் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் விதவியாக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், சொத்துக்களை எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கின்றது, உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கின்றது, மக்காமா நகர் முழுக்க இரத்த வெள்ளங்கள் ஓட்டப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி? நாமெல்லாம் எந்த சிரமம் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலகத்தின் கடைக்கோடியில் போய் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லலாம். அந்த உரிமையை உங்களுக்கு தந்தவர்கள் யார்? மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு முஸ்லிம் என்று பேசுகிற துணிச்சல் யாருக்குமே கிடையாது. காரணம், பேசினால் கொன்று விடுவார்கள். அப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம். அவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் தந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில். நாம் இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றி கடன் என்ன? கொஞ்சமாவது யோசித்தோமா? தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உரைகளை அங்குமிங்குமாக அமர்ந்து நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு சபதம் எடுக்க வேண்டாமா? இஸ்லாம் என்னுடைய உயிரை விட நான் மேலாக மதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு ஒரு காலம் நான் துரோகம் செய்ய மாட்டேன். நான் எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும் எந்த துரோகம் நான் செய்ய மாட்டேன். நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நான் படிப்பேன், மார்க்கத்தின்படி நான் நடப்பேன். இந்த மார்க்கத்தை நான் மரணிப்பதற்கு முன்னால் பிற மக்களுக்கு, ஒரு மனிதனுக்காவது நான் எடுத்து சொல்லித்தான் நான் மரணிப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறோமா நாம்? அதன்படி செயல்படுகிறோமா நாம்? எந்த நேரம் மரணம் வரலாமே. மரணத்திற்கு நோயோ ஆரோக்கியமோ தடையில்லையே, மரணத்திற்கு வயது வரம்பு தடையில்லையே, மரணத்திற்கு முதுமை இளமை எந்த காரணமும் இல்லையே. இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். முடியாது என்று எங்கும் ஓடி ஒளிய முடியாது. திடீரென அது சம்பவித்தால், அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்தானே, எந்த அமலும் செய்யாமல் மரணிக்க போகிறேனே, நம்முடைய வீதிகளிலே வந்து நின்று கொண்டு இரவு முழுக்க பேசினார்களே, ஈமானோடு இறுதி மூச்சோடு உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வர வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று சொன்னார்களே. பொடும்போக்காக இருந்தோமே, மரணம் வந்துவிட்டதே என்று கை சேதப்பட்டால் ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. எத்தனையோ அன்பர்களுடைய அறைகூவல். அல்லாஹுவை மறந்து, மார்க்கத்தை மறந்து, அல்லாஹு தடுத்த காரியங்களை செய்து இந்த பூமியில் மரணிக்க போகின்ற எத்தனையோ மனிதர்களுடைய அபய குரல்
அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து ஏன் நமக்கு சொல்கிறான்? எதற்காக வேண்டி சொல்கிறான்? ஃபயக்கூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸத்தக வஅக்கும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் மரண நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், உடம்பிலே இருந்து உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் மனிதன் போடுகிற ஒரு கூப்பாடு, அல்லாஹ் நீ கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். ஏன்? பொடும்போக்காக உலகத்தில் வாழ்ந்ததனுடைய நிலைமை எல்லாம் யாரும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர்களை இழந்து விட்டோமே குடும்பத்தில். சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு உண்டுமா? கடந்த ரமலானில் நம்மோடு நோன்பு நோட்டவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு உண்டுமா? இல்லையே. குடும்பத்தில் எத்தனையோ பேர்களை கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தாய், தந்தை, மனைவி, மக்கள், கணவன், மனைவி, எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம். அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா? நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா? நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம்? எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது. அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உன் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால், அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள். நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துத்தான் மரணித்திருக்கிறோம். என்னுடைய அமலை என்னுடைய ரப் ஏற்றுக்கொண்டான். சிறிய பெரிய என்னுடைய எல்லா நல்லறக்கலங்கும் அல்லாஹ் எனக்கு கூலி தந்து விட்டான். நான் வெற்றி பெற்று விட்டேன். வானவர்கள் எனக்கு நல்வாழ்த்து சொல்லி என்னுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள். நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற அந்த ஒரு செய்தி கடைசி நிமிடத்தில் நம்முடைய காதுகளிலே விழுகிறது பார்த்தீர்களா? அதுதான் நம்முடைய இறுதி வெற்றிங்க. அதுதான் நம்முடைய இறுதி வெற்றி. இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது முக்கியமல்ல, மரணம் அதை சார்ந்து இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். உங்களுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் பொழுது ஈமானை நீங்கள் பாதுகாத்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்களுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் பொழுது பெரும்பாவங்கள் செய்த நிலையில் இருக்கக்கூடாது. காரணம், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினூன். விபச்சாரம் செய்யும் போது ஒரு மனிதன் மூமினே கிடையாது, அவனிடத்தில் ஈமான் கிடையாது. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது ஆடையை கலட்டுகிற அதே நேரத்தில் ஈமான், இஸ்லாம், முஸ்லிம் என்கிற எல்லா அந்தஸ்தும் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது. மதுபானம் அருந்தும் போது ஒரு மனிதன் மூமின் இல்லை. திருடுகிற பொழுது ஒரு மனிதன் மூமின் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. சொன்னது யார்? அகிலத்தின் தூதர். வஹீயின் அடிப்படையில் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினூன். மூமின் விபச்சாரம் செய்ய மாட்டான். விபச்சாரம் செய்தால் அவன் மூமினே கிடையாது. 10 நிமிட சுகத்திற்காக வேண்டி விலை மதிக்க முடியாத இதாயத்தை காற்றிலே தூக்கி மடையன் வீசுவானா? நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அழுகிறார். யா அல்லாஹ், எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன். எல்லோரையும் அல்லாஹ் அழிக்கிற போது 950 ஆண்டு காலம் அந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு இறை தூதர். ஹிதாயத்தை அல்லாஹ் எத்தனை பேருக்கு கொடுத்தான் தெரியுமா? வெறும் 50 பேர். அதிகபட்சம் நபிமொழிகளை தேடி பார்க்கும் போது 950 வருட காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர், ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் பிரச்சாரம் செய்து அந்த ஊரிலே இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எவ்வளவு மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்றால் வெறும் 50 பேர் தான் 950 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயம் அழிக்கப்படுகின்றது. மகன் அந்த அழிவிலே சிக்குகிறான். அதை பார்த்து துடியாய் துடிக்கிறார் ஒரு இறை தூதர். அல்லாஹ் என்ன சொன்னான்? அவன் உன்னுடைய மகனே அல்ல என்றான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையினுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி துடியாய் துடித்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெரிய தந்தை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவானே, தாடி நிறைய தேம்பி தேம்பி அழுதார். அல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, நேர்வழி என்னிடமிருந்து தான் வரும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நேர்வழிக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே, அதற்கு செலுத்துகிற நன்றி கடன் என்ன தாய்மார்களே, பெரியோர்களே? அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் என்ன? நன்றி கடன் அவன் தடுத்த எல்லா ஹராமையும் செய்வது, அதுவா நன்றி கடன்? அவனுடைய கோபத்தையும் அவனுடைய சாபத்தையும் பெறுகின்ற காரியங்கள் எதுவெல்லாம் உண்டுமோ அவைகளையெல்லாம் துணிச்சலாக செய்வதா அதற்கு நன்றி கடன் அல்ல. 24 மணி நேரம் சுஜூதிலே கிடந்து அழுது புலம்ப வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ஹிதாயத், எனக்கு தந்த இந்த ஹிதாயத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்வாராம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ், என்னுடைய இந்த மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டிய பிறகு அந்த நேர்வழியை விட்டும் எங்களுடைய உள்ளம் தடம் புரண்டு சென்று விடாமல் நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறானே. என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது செய்திருப்போமா அந்த பிரார்த்தனையை? உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நேர்வழியை விட்டும் தவறி வழி தவறி சென்று விடாமல் இதாயத்தோடு முஸ்லீமாக மரணிக்க என்றைக்காவது ஒரு பிரார்த்தனையாவது செய்திருப்போமா? மறந்து விட்டோம். காரணம், மார்க்கம் என்கிற மகத்துவம் நமக்கு தெரியல. ஈமான், முஸ்லிம், மூமின் என்கிற அந்தஸ்து நமக்கு புரியல. எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க தெரியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். அந்த நிலையிலே மாற்றங்கள் வர வேண்டும். உள்ளத்தை காயப்படுத்துகிற நிகழ்ச்சி அல்ல, குற்றங்களை சொல்லி உள்ளத்தை கூணப்படுத்துகிற நிகழ்ச்சி அல்ல. நம்மெல்லாம் ஆதமுடைய மக்கள். ஒரு காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் அப்படியே சென்று பாருங்கள். மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்க மாட்டோம். திருக்குர்ஆன் என்னவென்றே தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது, ஒரு துஆ தெரியாது, ஒரு திக்ர் தெரியாது. பெயரளவு முஸ்லிமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றி இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அந்த நேரத்தில் நீங்களும் நானும் அறியாமையில் இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்திருந்தால் இன்றைக்கு எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுக்கிறானே. அப்படி அந்த நேரத்தில் நீங்களும் நானும் மரணித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வ குன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா. நரக நெருப்பின் கரை ஓரத்தில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை நான் காப்பாற்றினேனே. என்னுடைய நிஅமத்தை, என்னுடைய அருள்கொடைகளை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான். அறியாமையில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய ரப் என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் என்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டி தந்தது மட்டுமல்ல, ஒரு நேரான ஒரு மார்க்கத்தை எனக்கு தந்தானே. அதற்காக வேண்டி காலமெல்லாம் சுஜூது செய்ய வேண்டாமா? அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டாமா? அந்த உள்ளத்திலே படிந்திருக்கிற அந்த ஈமான் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் மாறும். சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் நமக்கு. ஒரு ஈமானுடையவன், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை பயந்து நடக்கிற ஒரு ஈமான், ஒரு முஃமினான ஒரு அடியான். இந்த மனித சமுதாயத்தில் எத்தனையோ சமூக கொடுமைகளை செய்கிறோம், எத்தனையோ அநியாயங்களை நாம் செய்கிறோம், அல்லாஹ்வை மறந்து நடக்கிறோம். இது நியாயமே அல்ல, இது எந்த வகையிலும் நியாயமே அல்ல. தவறு செய்தவர் மனித இயல்பு, திருந்தி நடக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. சைத்தானும் தவறு செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள். முதலில் செய்த பாவங்கள் 2. ஒன்று, சைத்தான் ஒரு பாவத்தை செய்கிறான், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பாவத்தை செய்கிறார். 2 பாவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம் பலகீனத்தால், இயலாமையால், மறதியால் செய்த பாவம். சைத்தான் செய்த பாவம் தெரிந்து கொண்டே அகம்பாவத்தால், ஆணவத்தால் சைத்தான் செய்த பாவம். பாவம் செய்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்திற்கும் மிகப்பெரிய சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுவோம். யா அல்லாஹ், அழுது புலம்பி பாவத்திலே இருந்து பாவ மன்னிப்பு தேடி அழுது புலம்பினார். அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கினான். சைத்தான் செய்த பாவத்தை நியாயம் கற்பித்து பேசினான். செய்த பாவத்தை நியாயம் கற்பித்து பேசினான். யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசினான். ஆணவத்தால், அகம்பாவத்தால் ஒரு பாவத்தை செய்து அதை நியாயம் கற்பித்து அல்லாஹ்விடத்திலே பேசினான். ஆகவே உலக அழிவு நாள் வரை அல்லாஹுவால் சபிக்கப்பட்டு நரக நெருப்புக்குரியவனாக மாறினான் பாவம் செய்த சைத்தான். பாவம் செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திற்குரியவராக மாறினார். காரணம், செய்த பாவம் இயலாமையால் செய்த பாவம் என்பதை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். அவருடைய வாரிசுகள் தானே நாமெல்லாம், அவருடைய வாரிசுகள் தானே நாமெல்லாம். பாவக்கரைகள் பாவம் செய்ய 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 நம்முடைய ஈமானில், உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து கொண்டே இருக்கும். பாவத்திலிருந்து மீட்சி அடையும் பொழுது அந்த கருப்பு புள்ளி அகன்று ஈமான் சுத்தமடையும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்ய செய்ய கருப்பு புள்ளி அதிகமாகி அதிகமாகி உள்ளங்கள் இருள் சூழ்ந்தால் மரணம் முனாஃபிக்கான மரணமாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மரணமாக நம்முடைய மரணம் மாறிவிடும். நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். தவறிலே இருந்து திருந்த வேண்டும் என்பதுதான் மாநாட்டுடைய நோக்கம். ஒரு மனிதர் திருந்தினால் போதும். இந்த மாநாட்டுடைய உரையை கேட்டு ஒரு மனிதர் மார்க்கத்தை நேசித்தால் போதும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒரு மனிதர் ஈமானுடைய மகத்துவத்தை புரிந்து இந்த இடத்திலே இருந்து வெளியே சென்றால் அதுதான் மாநாட்டிலே நடத்த நமக்கு ஒரு வெற்றி. ஒரே ஒரு மனிதர் திருந்தினால் போதும், ஒரு பெண் திருந்தினால் போதும். இனி நாம் அல்லாஹ்வை மறந்து நடக்க மாட்டேன். இனி நான் ஐங்கால தொழுகையை தொழுவேன். அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த காரியத்தையும் என்னுடைய வாழ்விலே நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஏவிய காரியங்களை இயன்றவரை நான் செய்வேன். அல்லாஹ்வை மறந்து நான் இனி நடக்கவே மாட்டேன் என்று உறுதி எடுத்தால் அதுதான் இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கடன், மறுமையிலே வெற்றி பெறுவதற்குரிய வழியும் கூட. உள்ளத்திலே ஏகத்துவம் இறங்கினால் மனித வாழ்வு எப்படி மாறும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். படிப்பினைக்குரிய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும் காலத்தில் மிகப்பெரிய சக்கரவர்த்திகளாக இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்கள் யார் தெரியுமா? ரோமாபுரி பாரசீக மன்னர்கள். உலகத்தின் பகுதி அன்றைக்கு அவருடைய கையிலே இருந்தது. பலம் வாய்ந்த மன்னர்கள், பாரசீக மன்னர்கள், ரோமாபுரி மன்னர்கள். யானை படை என்றும் சக்தி வாய்ந்த வீரர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ரோமாபுரியை வீழ்த்துவதற்காக, பாரசீகத்தை வீழ்த்துவதற்காக படை அனுப்புகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அவர்கள் படையினுடைய தளபதி. ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னன், பாரசீக நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிற மன்னர்கள் முதல் போரிலே வெற்றி அடைந்து விடுகிறார்கள். அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய தலைமையில் 100 பேரை கைது செய்து விடுகிறான். மன்னனுக்கு நன்றாக தெரியும், முஹம்மது உருவாக்கிய இந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்தை, ஈமானை 1% கூட நம்மால் ஆட்டி பார்க்க முடியாது. அவ்வளவு உறுதியான மக்கள் அந்த மக்கள் என்று மன்னனுக்கு தெரியும். படை வீரர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அப்துல்லா பின் ஹுதாபா அவர்களை சிறையிலே போடுகிறான். சிறையிலே போட்டுவிட்டு சிறை உரிமையாளரிடத்திலே சொல்லுகிறான், குடிக்க தண்ணீர் கேட்டால் சாராயம் கொடுங்கள், குடிக்க உணவு உண்பதற்கு உணவு கேட்டால் பன்றி இறைச்சியை கொடுங்கள் என்கிறான். தொடர்ந்து அவருக்கு உணவாக சாராயமும் பன்றி இறைச்சியும் கொடுக்கப்படுகிறது. கதையல்ல, ஏகத்துவம் உள்ளத்திலே இறங்கினால், ஈமானின் மகத்துவத்தை புரிந்தால், இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பித்தால் மனிதருடைய வாழ்வு அப்படித்தான் தலைகீழாக மாறும். பன்றி இறைச்சியும் சாராயமும் தொடர்ந்து உணவாக, பானமாக வருகிறது.
ஒரு கட்டத்தில் உணவு கொடுக்க வந்த காவலாளி அப்துல்லா பின் ஹுதாபாவை சிறையிலே பார்க்கிறார். தலை தொங்கிய நிலையிலே இருக்கிறது. அப்துல்லா பின் ஹுதாபா இறந்து போய்விட்டார் என்று மன்னனுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. சிறையை திறந்து பார்த்தால் உடம்பிலே உயிருண்டு மயக்கம் மட்டும்தான் வந்திருக்கிறது. முகத்திலே தண்ணீர் துளித்து உணர்வு வந்த பிறகு மன்னன் கேட்டான், உயிரை காப்பாற்றிக் கொள்ளவாவது இந்த சாராயத்தையும் இந்த பன்றி இறைச்சியை நீ அருந்தக்கூடாதா, உண்ணக்கூடாதா என்று கேட்டான். அப்துல்லா பின் ஹுதாபா அவர்கள் அழகாக சொன்னார்கள், உயிர் போகிற நேரத்தில் இவைகளையெல்லாம் இறைவன் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் அந்த அனுமதியை உனக்கு முன்னால் நான் பெற்றுக்கொண்டு இதை உண்ண நான் தயாராக இல்லை என்று சொன்னார். அவருடைய உறுதியை மீண்டும் சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி மன்னன் அவருக்கு நல்ல உணவை பானத்தை கொடுத்து ஆளை கொஞ்சம் நடமாட வைத்து மக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிற நேரத்தில், படை வீரர்கள் சூழ நிற்கிற நேரத்தில் ஒரு தூணிலே கொண்டு வந்து கட்டச் சொன்னான். அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூணிலே கொண்டு வந்து கட்டப்பட்டார்கள். அம்பெய்திருக்கிற வீரர்களை அழைத்தான் மன்னன். வீரர்களுக்கு சொன்னான், அப்துல்லா பின் ஹுதாபா ஒரு அம்பு கூட எய்யக்கூடாது, ஆனால் அவரை சுற்றி அம்புகள் எய்யப்பட வேண்டும். கழுத்துக்கு ஓரத்தில், மார்பகத்தினுடைய ஓரத்தில், கண்ணுக்கு ஓரத்தில், தலைக்கு ஓரத்தில் சுற்றுப்புறம் எழுவ வேண்டும் என்று சொன்னான். அம்பெய்துகிற வீரர்கள், தேர்ச்சி பெற்ற வீரர்கள் ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்தார்கள். மரண பயத்தை உண்டாக்குவதுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. எல்லா அம்புகளும் எய்து முடித்த பிறகு அப்துல்லா பின் ஹுதாபா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மரண பயம் வந்துவிட்டது, அப்துல்லா பின் ஹுதாபா சரணடைந்தார் என்று மன்னன் நினைத்து அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி அழைத்து வர சொன்னான். ஏன் அழுகிறாய் அப்துல்லா பின் ஹுதாபா, மரண பயமா என்று கேட்டான். அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை மன்னா, எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு உயிர் தான். ஆனால் எனக்கு ஒரு 100 உயிர் இருந்து அந்த 100 உயிரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேண்டுமே என்கிற கவலையோடு நான் அழுவேன் என்று சொன்னார். உன்னை பயந்தல்ல, மரணத்தை பயந்தல்ல என்று சொன்னார். அந்த ஏகத்துவம் ஈமானுடைய அந்த உறுதியை பார்த்த அந்த மன்னன், அப்துல்லா பின் ஹுதாபா, உங்களை நான் பத்திரமாக மதீனாவுக்கு பாதுகாப்போடு அனுப்புகிறேன், சன்மானத்தை தந்து அனுப்புகிறேன், என்னுடைய நெற்றியில் மட்டும் ஒரு முத்தமிடு என்று சொன்னான். அப்துல்லா பின் ஹுதாபா சொன்னார், என்னை மட்டும் அனுப்பினால் நான் செல்லவே மாட்டேன். இந்த ரோமாபுரி சக்கரவர்த்தி மண்ணிலிருந்து என்னை நீங்கள் அப்புறப்படுத்த முடியாது, என்னால் போக முடியாது என்று சொன்னார். மன்னன் கேட்டான், என்ன காரணம் என்றான். என்னோடு கைது செய்த என்னுடைய எல்லா தோழர்களையும் நீ விடுதலை செய்தால் மட்டும்தான் இந்த அப்துல்லா பின் ஹுதாபா இங்கிருந்து வெளியேறுவார் என்று சொன்னார். அவரை சங்கைப்படுத்தும் முகமாக கைது செய்யப்பட்ட அத்துணை பேர்களையும் வெளியேற்றுகிறான் மன்னன். கட்டி சேர்ந்து பிடித்து முத்தமிடுகிறார் அப்துல்லா பின் ஹுதாபா. அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய நெற்றியிலும் அந்த மன்னன் முத்தமிடுகிறான். 100 பேரோடு ரோமாபுரி பாரசீக மண்ணிலே இருந்து அப்துல்லா பின் ஹுதாபா புறப்பட்டு மதீனா வருகிறார் என்பதை தெரிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருடைய எல்லைக்கு ஓடிப்போய் துல்ஹலைபாவுடைய எல்லையிலே போய் நின்று கொண்டு இந்த அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய வீரத்தை, உறுதியை பார்த்து நெற்றியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டார்கள் என்று ஹதீசுகளை பார்க்கிறோமே, வரலாறுகளை படிக்கிறோமே. அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கிற நாம் இந்த ஈமானை பாதுகாக்க என்ன முயற்சி எடுத்தோம்? என்ன முயற்சி எடுத்தோம்? வார்த்தையால் சொல்ல முடியாத எத்தனையோ அசிங்கமான காரியங்களிலே ஈடுபடுகிறோமே. நான் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்யலாமா என்கிற வெட்க உணர்வு கூட இல்லாமல் வாழுகிறோமே. ஹய்யாலஸ் ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், அதில்தான் வெற்றி உண்டு என்கிற பாங்கோசை செவிகளிலே விழுந்தும் ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா எந்த தொழுகையும் தொழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாமா சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்கள்? எவ்வளவு பாடுபட்டார்கள் அவர்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள் அவர்கள். பச்சிலம் குழந்தையோடெல்லாம் எரிகிற நெருப்பில் விழுந்து இந்த ஏகத்துவத்தை பாதுகாத்த செல்வங்கள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சூரத்துல் புரூஜ் என்கிற ஒரு அத்தியாயத்தை மட்டும் படித்து பாருங்கள். அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியமாக, சூரியனின் மீது சத்தியமாக, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக எத்தனையோ சத்தியங்களை போட்டுக்கொண்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான் தெரியுமா? நெருப்பு குண்டத்தை உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் நெருப்பு குண்டத்தை உடையவர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம், ஈசா நபிக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாலும் வாழ்ந்த ஒரு சமுதாயம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா அந்த ஊரையே அழிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு ஒரு மன்னன் வருகிறான். அகல் தோண்டப்படுகிறது. அந்த தோண்டிய அகலில் மிக பிரம்மாண்டமான தோண்டப்பட்ட அந்த குழியில்
தீ மூட்டப்படுகிறது. ஏகத்துவத்தை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி எல்லா மக்களும் அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த அகல் சுற்றிலும் நிறுத்தப்படுகிறார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லா மனிதர்களையும் பிடித்து பிடித்து வீசுகிறான் அந்த தீக்குழியில். ஒரு தாய் குழந்தையோடு வந்து நிற்கிறாள் அங்கே. ஒரு தாய் குழந்தையோடு வந்து நிற்கிறாள் அங்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் செத்து தொலைந்தாலும் சரி நம்முடைய மகன் எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தாய் நினைத்தாலாம். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தை பேசியது. அந்த குழந்தை பேசியது, தாயே, என் அருமை தாயே, பொறுமையை கடைபிடி. நாம் சத்தியத்திலே இருக்கிறோம். ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். நாம் இருவர் அழிந்து போனாலும் சரி. பச்சிலம் குழந்தை பேசிய சம்பவம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே உண்டு. பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த பூமியில் தீக்கு இரையாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹுவே திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே. எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? என்னை ஈமான் கொண்டார்கள் என்பதை தவிர எந்த குற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னை ஈமான் கொண்டார்கள் என்பதை தவிர எந்த பாவத்தையும் அந்த மக்கள் செய்யவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறுதி மூச்சு வரை ஈமானை பாதுகாத்து இந்த பூமியிலிருந்து விடைபெற்ற மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை 10 மாநாடு அல்ல 100 மாநாடு நடத்தி பேசினாலும் தீராது. அந்த அளவுக்கு முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை பெற்றிருக்கிறோம் நீங்களும் நானும். இந்த பூமியில் பாவங்களையும் அநியாயங்களையும் பெரும் பாவங்களையும் சுட்டிக்காட்டுகிற தகுதி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நம்மை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. காரணம், எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லாம் அனுமதிதான். சாராயமானாலும் சரி, விபச்சாரமானாலும் சரி, கொலை கொள்ளை போன்ற எந்த அநியாயமானாலும் சரி, அவருடைய மார்க்கத்தில் அது ஹராம், கூடாது. பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் அந்த அக்கினி நிறைந்த நரக நெருப்பு உன்னை சுட்டி கரிக்கும் என்று யாரும் போதிக்க மாட்டார்கள். பேசுகிற உரிமை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் இந்த பூமி இன்று வரை நிலைத்து நிற்கிறது. எல்லா பாவங்களை எல்லோரும் செய்தால் என்றைக்கோ இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் அழிந்து போயிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பார்த்தீர்களா? கொஞ்சம் பேர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான், மார்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான், அந்த மக்கள் நேர்வழியிலே பின்பற்றுகிறார்கள். அந்த மக்கள் தன்னுடைய சொந்த வாழ்வில் ஹராமான காரியங்களை செய்யாமல் வாழ்வதோடு மட்டுமல்ல, அந்த ஹராமான காரியங்களை செய்யாதீர்கள் என்று இந்த உலகத்திலே வாழ்கிற இன்னவர மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய போய்த்தான் இந்த பூமியிலேயே மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லோரையும் போல பெரும்பான்மை சமுதாயமான நாம் எல்லா ஹராமான காரியங்களை எல்லோரும் செய்தால், எல்லோரும் விபச்சாரம் செய்தால், எல்லோரும் மதுபானத்தை அருந்தினால், எல்லோரும் அடுத்தவருடைய சொத்தை அபகரித்தால், எல்லோரும் திருடினால், எல்லோரும் கொலை கொள்ளைகளிலே ஈடுபட்டால் மனிதன் ஒரு நாள் வாழ்வானா இந்த பூமியில்? ஒரு நாள் கூட வாழ முடியாதே. ஆனா அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்து தூதரை அனுப்பி நல்லவர்களின் மூலம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்கிற காரணத்தினால் தானே இந்த பூமியில் அநியாயங்கள் குறைந்து 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 மக்கள் சாந்தி சமாதானத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உரிமை முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டும்தானே உண்டு. நாமும் அதே தவறை செய்தால் ஒரு சமுதாயத்தை திருத்துகிற பொறுப்பும் கடமை உணர்வோடு இந்த பூமியில் வாழ வேண்டிய நீங்களும் நானும் அதே பாவத்தை செய்தால் தீமைகள் அதிகரிக்குமா, குற்றங்கள் குறையுமா, தீமைகள் அதிகரிக்குமா? யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்சிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வை யார் உறுதியாக நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்சிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். வானத்திலிருந்து அல்லாஹ் வானவர்களை அனுப்பி அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாம். அந்த வானவர்கள் சொல்லுவார்களாம், நீ இனிமேல் கவலைப்பட வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம், இம்மையிலும் மறுமையிலும் சொர்க்கம் செல்லுகிறவரை உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று வானவர்களின் மூலம் பாதுகாக்கப்படுகிற சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். நமக்கே நம்முடைய மதிப்பு தெரியலங்க, அதுதாங்க வேதனை. நமக்கு தெரியவில்லை நம்முடைய மதிப்பு மரியாதை. பாகிஸ்தான் முதற்கொண்டு பாலஸ்தீன் வரை, ஈரான் முதற்கொண்டு இந்தியா வரை, இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் முஸ்லிம்கள் இன்றைக்கு பந்தாடப்படுகிறார்கள். என்ன காரணம் என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா? 150க்கும் அதிகமான நாடுகள் முஸ்லிமினுடைய நாடு.
கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்கிற நாடு ஒரே நாடு மட்டும்தான். கிறிஸ்தவர்கள் வாழலாம். 200க்கும் அதிகமான உலக நாடுகளில் கிறிஸ்தவமாக கிறிஸ்தவ நாடாக அங்கீகரித்த நாடு ஒரே ஒரு நாடு மட்டும்தான். அந்த நாடு கிறிஸ்தவ ஆட்சி செய்கிற நாடு. கிறிஸ்தவர்கள் வாழுகிற நாடு கொஞ்சம் நிறைய உண்டு. முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிற நாடு எத்தனை நாடு? முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிற நாடு எத்தனை நாடு? முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வ வளம் என்ன சாதாரணமான வளமா? தோண்டினால் இன்றைக்கு எங்கு தோண்டினாலும் இன்றைக்கு பெட்ரோல் என்கிற ஒரு வளம் சாதாரணமான வளம் அல்ல. முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி பெட்ரோல் தர முடியாது என்று சொன்னால் மீதமுள்ள நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு புரட்சிகள் வெடித்து அரசாங்கம் கவிழ்ந்து விடும். அப்படிப்பட்ட எண்ணெய் வளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கிற நாடுகள் உண்டு. இருந்தும் கூட முஸ்லிம்களுக்கு ஒரு அவல நிலை இந்த மனித சமுதாயத்தில் உருவாவதற்கு என்னங்க காரணம்? ஈமான் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்ததுதான் காரணம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. படித்தார்களா மன்னர்கள்? படித்து போதித்தார்களா நாட்டு குடிமக்களுக்கு? ஜக்காத்து கொடுத்து சரித்திரம் இல்லை, ஹஜ் செய்த சரித்திரம் இல்லை. அல்லாஹ் ஒத்துக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்த அல்லாஹ் அதை அடியோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடுங்கினான். உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம்கள் பந்தாடப்படுவதற்கு என்னங்க காரணம்? அப்படித்தான் முஸ்லிம்கள் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா திருக்குரானில்? 24வது அத்தியாயம் 55வது வசனம், 10வது அத்தியாயம் 19வது வசனம், 71வது அத்தியாயம் 9 முதல் 12 வரை உள்ள வசனம். திருக்குரானை போய் எடுத்து பாருங்களேன், எடுத்து பாருங்களேன். வானத்திலிருந்து மழை பொழிவிப்பேன், தோட்டங்களை தருவேன், கனிவர்க்கங்களை தருவேன், பிள்ளை செல்வங்களை தருவேன், செல்வங்களை வாரி வாரி தருவேன், என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லுகிறான். ஆட்சி அதிகாரத்தை தருவேன், மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவேன், அச்சமில்லாத வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன், எனக்கு மட்டும் இணை வைக்காதீர்கள், என்னையே வணங்குங்கள், என்னிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். பயமில்லாத வாழ்வை தருவேன், பயத்தை போக்கி உங்களுக்கு ஒரு அபயத்தை இந்த பூமியில் தருவேன், இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பான வாழ்வை தருவேன், வசதி வாய்ப்பை வானத்தை திறந்து வசதி வாய்ப்பை தருவேன், என்னை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுவை படித்தார்களா? அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை மட்டுமே வணங்கினார்களா? அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்தார்களா? இல்லையே. மார்க்கத்தை படிக்கவில்லை, ஈமானை இழந்தார்கள், பெரும்பாவத்தை செய்தார்கள், நிலைமை தலைகீழாக மாறியது. யூதர்கள் என்கிற ஒரு சமுதாயம் கண்ணுக்கெதிரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கண்ணுக்கெதிரே ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. உலக வரைபடத்தில் பூத கண்ணாடியால் தான் இஸ்ரேலை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு துணை கண்டம் அந்த கண்டம். ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு. எத்தனையோ மதம் நபர்கள் மதம் மாறுவதை நீங்கள் பத்திரிகைகளிலே படிக்கலாம். ஒரு யூதன் மதம் மாறி அதை பத்திரிகைகளிலே நீங்கள் படிக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் பெண் ஒரு மாற்று மதத்தவர்களோடு இன்றைக்கு கரம் பிடித்து ஓடுகிறாள். தான் தேர்வு செய்த ஒரு ஆணோடு, அவர் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் பெண் இன்றைக்கு மதம் மாறுகிறாள். ஒரு முஸ்லிம் ஆண் இன்னபிற பெண்களோடு ஊர் சுற்றுகிற பயணம் செய்கிறான். மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு கோயிலிலே திருமணம், சர்ச்சிலே திருமணம், எப்படி வேண்டுமானாலும் இந்த பூமியிலே வாழலாம் என்கிற உரிமையை பெற்று மார்க்கத்தை தூக்கி வீசி ஈமானை இழந்து இந்த பூமியிலே இன்றைக்கு வாழுகிற காரணத்தினால் நம்மளுடைய நிலைமை. ஆனால் யூதர்களுடைய நிலைமை அப்படி அல்ல. உலகத்தில் மிக 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 குறைந்த சதவீதம் யூதர்கள், ஆனால் உலகத்தையே இன்றைக்கு ஆட்டி படைக்கிறார்கள். ஒரு யூதன் முஸ்லீமாக மாறிய சரித்திரத்தை நீங்கள் இணையதளங்களிலோ வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ ஏதாவது அறிவியல் உபகரண சாதனங்களில் பார்ப்பது மிக மிக அரிது. முஸ்லிம் மதமாறுகிறார்கள், இந்துக்கள் மதமாறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் மதமாறுகிறார்கள், ஆனால் யூதனை ஒன்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சபிக்கப்பட்ட கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வெற்றி பெறவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மெல்ல 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 உலகத்தையே ஆட்சி செய்ய துடிக்கிற ஒரு கூட்டம் கண்ணுக்கெதிரே நாம் பார்க்கிறோம். ஒரு சியா என்கிற ஒரு பிரிவு நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. மும்பையை தலைநகரமாக கொண்டு இந்தியா முழுக்க பல பகுதிகளிலும் இயங்குகிறார்கள். அவருடைய வாழ்விலை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவருடைய மார்க்கத்தை யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அசத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பிடிப்பு சத்தியத்தில் இருக்கிற நம்மிடத்திலே இல்லை என்கிற வேதனை, குமுறல், இவைகள் எல்லாம் நீங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் விசாலப்படுத்தி நாம் போகிற போக்கு சரியல்ல என்கிற கவலையை உங்களுடைய உள்ளத்திலே உண்டாக வேண்டும்.
நாம் போகிற போக்கு சரியல்ல. நான் ஒரு முஸ்லீம் என்றால் இன்னவர சமுதாய மக்கள் என்னை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று விளங்க வேண்டும். அப்படி நடந்தால் நாம் முஸ்லிம். ஒரு முஸ்லிமான ஒரு பெண் ஒரு வீதியிலே குடியிருக்கிறாள் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்கார மாட்டு மரத்து பெண் அந்த பெண்ணுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாம் இவ்வளவு அழகான மார்க்கமா என்று என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுகிறதோ அன்றைக்கு நீங்கள் உண்மையான முஸ்லீம். அப்படித்தானே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுக்கு என்ன எத்தனை மொழி தெரியும்? அரபியை தவிர ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தவிர அரபி மொழிக்கு அதிகமான மொழி யாருக்குமே தெரியாதே. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு உலகம் முழுக்க சென்ற சஹாபாக்கள் அரபி மொழியை பேசி மார்க்கத்தை வளர்த்தலைங்க. வியாபாரத்தில் நேர்மை, நடத்தையில் நேர்மை, கொடுத்த வாக்கை காப்பாற்றிய தன்மை, நடத்தையை பார்த்துத்தான் இஸ்லாம் வளர்ந்தது. நம்முடைய வாழ்வில் அப்படி நடத்தை உண்டுமா? பேசுகிற நான் சொக்கத்தங்கம் என்று நான் பேசி இங்கே வரவில்லை. நாம் எல்லோரும் இந்த மார்க்கத்திற்கு நிறைய கடமைகள் ஆற்ற வேண்டிய உண்டு. நாம் எல்லோரும் இந்த மார்க்கத்திற்கு நிறைய கடமையாற்ற வேண்டிய உண்டு. வருகிற தலைமுறை நம்மை நம்பி இருக்கிறார்கள். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஜமாத்தினர்கள் நமக்கு நேரான ஒரு வழியை காண்பிப்பார்கள் என்று நம்முடைய 10 வயது பாலகன் எனது பிள்ளை இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைக்கு நேரான மார்க்கத்தை காட்ட வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? அல்லதாவிட்டால் அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய வருகிற தலைமுறைக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த குற்றத்திற்கல்லவா நாம் ஆளாவோம். ஆகவே ஈமானை கொஞ்சம் பாதுகாத்து இந்த பூமியிலே வாழுங்கள். ஈமான் காசு பணத்தை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது, சொத்து சுகத்தை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது, தாய் தந்தையர்களை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது, பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது, கணவன் மனைவியை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது. ஹிதாயத், நேர்வழி, ஈமான், இஸ்லாம் என்பது யாருக்காக வேண்டியும் தயவு கூர்ந்து அதை விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். விட்டுக் கொடுத்தால், அதை களங்கப்படுத்தினால், அதை நீங்கள் இழந்தால் மீண்டும் அது உங்களுக்கு கிடைக்க நீங்கள் நினைத்தால் கூட அது உங்களிடத்தில் வராது. சொல்லிக் கொள்ளாமல் சென்றுவிடும் அந்த ஈமான், இஸ்லாம் என்பதெல்லாம். அதனுடைய பாதிப்பு உலகத்திலே தெரியாது. உலகத்தில் நல்ல ஆடை அணியலாம், உலகத்தில் நல்ல ஆகாரங்களை உண்ணலாம், உலகத்தில் நல்ல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து கால்கள் எல்லாம் பின்னி பிணைந்து துடியாய் துடிப்பானே மனிதன். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானே, உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றுகிறவன் யார் என்று. அப்பொழுதுதான் தெரியும் ஈமானை இழந்து விட்டோமே, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டதே, நாம் செய்த அமலையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே, செய்த பாவத்திற்குரிய தண்டனை அனுபவிக்க போகிறோமே என்கிற ஒரு வருத்தம், கவலை உண்டாகும். அது பயன் தராத நேரம், அது பயன் தராத நேரம். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பல பகுதிகளிலிருந்தும் நீங்கள் இங்கே பயணம் செய்து வந்தவர்கள் என்பதை நான் அறிவேன். நீண்ட நேரம் உரையாற்றுகிற நேரம் அல்ல இந்த நேரம். மூமின்களுக்கு கொஞ்சம் பேசினால் போதும், இறை விசுவாசிகளுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னால் போதும், அவர்கள் உடனே தன்னுடைய வாழ்வை திருத்தி அமைத்துக் கொள்வார்கள். உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு ஓடி வருவார்கள். யா அல்லாஹ், ஏதோ ஒரு வகையில் கடந்த காலங்களில் எல்லா பாவங்களையும் செய்து விட்டேன் யா அல்லாஹ், இனி ஒரு காலம் நான் பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். எனக்கு என்னுடைய ஈமான் வேண்டும், எனக்கு நீ வேண்டும், எனக்கு உன்னுடைய தூதர் வேண்டும், எனக்கு இந்த துனியாவுடைய வாழ்வு முக்கியம் அல்ல, எனக்கு அந்த மன்னரை வாழ்வு எனக்கு முக்கியம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர். ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர். அல்லாஹ், கபருடைய அதாபிலே இருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ். காரணம் என்னங்க? மிக மிக மோசமான இடம், மறுமையினுடைய முதல் இடம் கபர். கபருடைய வாழ்வு சிறப்பாக அமைந்தால் மறுமையிலே வெற்றி பெறலாம். கபருடைய வாழ்வு நாசமாகிவிட்டால் மறுமையிலே நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு நாம் சென்று விடுவோம். ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் மரணத்தை மட்டும் கொஞ்சம் பயந்து நடங்கள், பாவங்களை விட்டும் கொஞ்சம் விலகி வாழுங்கள், இயன்றவரை வரக்கூடிய காலங்களில் நன்மையை செய்யுங்கள், அல்லாஹுவை கொஞ்சம் பயந்து வாழுங்கள்,
மன்னரை வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்தால் மறுமையிலே வெற்றி பெறவே முடியாது என்கிற சிந்தனையோடு இந்த பூமியிலே வாழுங்கள். அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்யாதீர்கள். அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்யாதீர்கள். இந்த பூமி தாங்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் கியாம நாளும் மிக நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கியாம நாளின் எல்லா சிறிய அடையாளங்களும் இந்த பூமியில் நிகழ்ந்து முடிந்து விட்டது. பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் பாக்கி. ஆகவேதான் சுனாமியும் எரிமலையும் பூகம்பமும் புயல் காற்றுகளும் கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து செல்வதையும் இன்றைக்கு நாம் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளிலும் பார்க்கிறோம். அல்லாஹ் நெருக்கமாக்கி வைத்திருக்கிறான். அந்த நாளும் நேரமும் தேதியும் வந்துவிட்டால் யாராலும் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது. யாராலும் இந்த உலக அழிவிலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. உலகத்திற்கு அழிவு நாள் இருப்பதை போல மனித சமுதாயத்தை சார்ந்த நமக்கும் மரணம் என்கிற ஒரு அழிவு உண்டு. தப்பிக்கவே முடியாது. மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறான். பேசுகிற பேச்சு, பார்க்கிற பார்வை, எண்ணுகிற எண்ணம் எல்லாம் துல்லியமாக வானவர்களின் மூலம் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனக்கு முன்னால் அற்புதமாக சொன்னார்கள் தோழர், மறுமை நாளில் விசாரணை மண்டத்தில் கையும் காதும் கண்ணும் சாட்சி சொல்லுகிற நாள் அந்த நாள். வாய் பேசுகிற நாள் அல்ல, கை பேசுகிற நாள், கண் பேசுகிற நாள், கால் பேசுகிற நாள். தப்பிக்கவே முடியாத அந்த மறுமை நாளில். ஆகவே விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக திகழ்கிற அந்த ஈமானை மரண நேரம் வரை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில், யாருடைய கடைசி வார்த்தை சொன்ன நிலையில் இந்த பூமியிலிருந்து உயிர் பிரிகிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார். சொர்க்கம் சென்றே தீருவார். என்றைக்காவது சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொல்லுவது சாதாரணமான காரியம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் தானே, தொட்டில் பருவத்திலிருந்தே கேட்ட வாசகம் தானே, தினசரி பாங்கோசையின் மூலம் கேட்கிற வாசகம் தானே, மையத்தை அடக்கச் செல்கிற பொழுது மக்கள் சொல்லுகிற வாசகம் தானே, சாதாரணமாக சொல்லலாமே என்றால் எல்லோராலும் சொல்ல முடியாதுங்க. எல்லோராலும் சொல்ல முடியாது. எனது குடும்பத்தில் நெருங்கிய உறவினருக்கு நடந்த ஒரு கொடுமையை நான் சொல்லுகிறேன். தொலைவே மாட்டார், ஜக்காத்து கொடுக்க மாட்டார், தர்மம் செய்ய மாட்டார், இரவு பகலாக காசு பணம் என்று அலைந்து திரிகிறவர், உண்ண மாட்டார், உறங்க மாட்டார், குடும்பத்திற்கு தேவையான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், காசு பணம் என்று அலைந்து திரிந்தார். காசு வந்தது, நோயும் சேர்ந்து வந்தது. மரண தருவாயில் கண்ணுக்கெதிரே நிகழ்ந்த நிகழ்வு பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போல இன்றைக்கும் பசுமையாய் எனது உள்ளத்திலே இருக்கிற காட்சி. குடும்பத்தில் இருக்கிற மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோரும், வாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நாக்கு வரணுமாங்க, நாக்கு வரணுமே. அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். குடும்பமே சத்துகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த வார்த்தை சொல்லுகிற பாக்கியம் கூட இல்லாமல் உலகத்திலே இருந்து சென்று விட்டார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சாதாரண வாசகமா? ஏகத்துவம், தௌஹீத், ஈமான், இஸ்லாம் சாதாரணமான வாசகமா? மகத்துவம் தெரியாமல் இதுவரை வாழ்ந்தால் கூட இனிமேல் மகத்துவத்தை புரிந்து அதை பாதுகாக்க நீங்களும் நானும் பழக வேண்டும். குறிப்பாக நல்ல அமல்களின் மூலம், தௌபா பிரார்த்தனையின் மூலம், அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சுவதன் மூலம், குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு வணக்கங்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நீங்களும் நானும் அந்த ஹிதாயத்தை பாதுகாக்க பழக வேண்டும். இறுதி மூச்சு உடம்பிலே இருந்து பிரிகிற நேரத்தில் ஷஹாதத்து கலிமா சொன்ன நிலையில் மரணிக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் பிரார்த்தனையே நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்டல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேர்வழியை தந்தா யா அல்லாஹ். எப்படி எல்லாமோ வாழ்ந்தோம் யா அல்லாஹ். அந்த நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டின் பக்கம் நாங்கள் சென்று விடாமல் உன்னுடைய கிருபையும் அருளும் இருந்தால் மட்டும் தான் யா அல்லாஹ் அது முடியும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டியா அல்லாஹ். வழி தவறியவர்களுடைய வழி அல்ல, உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற மக்களுடைய வழி அல்ல, உன்னுடைய அருளுக்குரிய மக்களுடைய நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பியா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிரார்த்தனை செய்கிறோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை அல்லும் பகலும் செய்து ஈமானை, இறையற்றத்தை பாதுகாத்து
தக்வாவுடைய மக்களாக பூமியிலே வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் எங்களை வாழ வை யா அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிக பெரும் நஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுவோம் யா அல்லாஹ். ரப்பி இஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் மூமினான இறை விசுவாசிகளையும் மறுமை நாளில் விசாரணைக்குரிய நாளில் எங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். முஸ்லீமாக வாழும்போது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ். முஸ்லீமாக வாழும்போது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ். பெரும் பாவம் செய்கிற நேரத்தில் எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றாதே யா அல்லாஹ். தௌபா செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் திருந்தி நடப்பதற்கும் நீ எனக்கு போதிய அவகாசத்தை தந்திருக்கிறாய். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி நிச்சயம் நான் திருந்தி வாழ்வேன் யா அல்லாஹ். அவகாசத்தை பயன்படுத்தி பெரும்பாவங்களை ஒரு காலம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேடி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளி மன்னரை வாழ்வை நமக்கு வெளிச்சத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரை வாழ்வை பிரகாசமாக்கி ஆக்கி மன்னரை வாழ்வில் சொர்க்கத்துடைய வாசலை திறக்கச் செய்து மன்னரை வாழ்வில் சொர்க்கத்துடைய அந்த வாசனையை நுகரச் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். சொர்க்கத்து ஆடை அல்லாஹ் நமக்கு அணிவித்து சிறந்த ஒரு பாதுகாப்பை அந்த மன்னரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். மறுமை நாளில் விசாரணை நீதிமன்றத்தில் இலகுவாக அல்லாஹ் நம்மை விசாரித்து அவனுடைய கருணையினால் அவனுடைய மன்னிப்பினால் அவனுடைய விசாலமான எண்ணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரம் பிடித்து பிலால் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் யாரையெல்லாம் தன்னுடைய நாவினால் வர்ணித்தார்களோ அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளோடு அவருடைய கரம் பிடித்து அந்த சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நமக்கு முன்னால் இந்த பூமியில் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா